மத்திய மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்றம், நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 33 விழுக்காடு வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சியில் மகளிர் காங்கிரஸ் சார்பாக பிரதமர் மோடிக்கு கோரிக்கைகள் அடங்கிய தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி வெங்கட்ராமன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று தபால் நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி தபால் அட்டை அனுப்பினர். மேலும் பிரதமர் மோடி அலைபேசிக்கு மிஸ்டு கால் கொடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு நீட் எக்ஸாம் மாணவர்களின் வாழ்வில் மத்திய அரசு கைவைத்திருக்கிறது. நீட் எக்ஸாம் என்றும் கொடிய நோய் போல் மாறி இருக்கிறது. நீட் 19 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயம். கேள்வித்தாள் கசிவு. நாங்கள் ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஆட்சி செய்கிறோம் சொல்லுது மத்திய பிஜேபி அரசு. நமது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இந்த தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு, உடனடியாக விசாரிங்க, இதுக்கு மறு தேர்தல் வைங்கன்னு நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க கேட்டோம். அதை செவிசாய்த்து கூட காதில் வாங்கலை மத்திய மோடி அரசு. ஆனால் மாணவர்களின் கேள்வித்தாள் லீக் ஆயிருச்சு, உடனே நாங்கள் மறு தேர்வு வைக்கிறோன்னு சொல்லி படித்து இரவு பகல் பாராமல் கண் விழித்து படித்து பெற்றோர்களின் பொருளாதாரத்தை எல்லாம் பிள்ளைகளின் கல்விக்காகவே இழந்து பெற்றோர்கள் வருந்தி இன்னைக்கு எப்படி மாணவர்கள் இறந்தார்கள். அவர்களோட படிப்பு திறமையால் இல்லை, வசதி இல்லாமல் இல்லை, வறுமை காரணம் இல்லை. மத்திய மோடி அரசின் கல்வி கொள்கை இன்று இளைஞர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. எங்களது தலைவர் ராகுல் காந்தி இளைஞர்களை காவு வாங்கும் நீட் எக்ஸாம் உரிய முறையில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடக்கணும். எக்ஸாம் தகுதி தேர்வு, நீட், சிபிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வெல்லாம் தகுதி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு படிக்காத வடநாட்டு மாநிலங்களுக்கு உள்ள மாணவர்களுக்கு கேள்வித்தாள வெளியே தெரிய, அதற்காக அவர்களை திரும்ப ரீ எக்ஸாம் எழுத வச்சு நாம் இன்னி வெற்றி பெற்றுவோமா, ஜெயிப்போமா, தோல்வி பெறுவோமான்னு ஒரு மனக்குழப்பத்திற்கு மாணவர்களை தள்ளி அவர்களை மரண குழிக்குள் தள்ளும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நாங்கள் எங்களது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு உப்பு அனுப்பும் போராட்டம் நடத்தப் போகிறோம். அவர் உணவில் உப்பு போட்டு சாப்பிட்டிருந்தா உயிர்கள், மாணவர்களின் உயிர்கள், இந்தியாவின் வலிமையான இந்தியாவை உருவாக்கக்கூடிய எதிர்காலமான மாணவர்களை காவு வாங்கும் மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலகாவிடில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக அவருக்கு உப்பு அனுப்பும் போராட்டத்தை அனுப்பவிருக்கிறோம். தமிழக அரசு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் தெரிந்ததுதான். இன்று ஊழலற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தமிழக அரசிடம், பெண்கள், மகளிர் அதற்கான மசோதாவை மட்டுமல்ல, எங்களுக்கான பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தி சிங்கப்பெண் அமைப்பை நமது முதல்வர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை சீரிய முயற்சியோடு தவறுகளுக்கு தண்டனைகளை அதிகமாக பெற்றுத்தந்து குற்றம் செய்பவர்களை உடனடியாக தண்டிக்கும் சட்டத்தை அமல்படுத்தி மகளிருக்கும் பெண்களுக்கும் உரிய அரசாணை வழங்கி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.